ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். லீவ் 3 நாள் இருந்ததுனால ஆர்த்தி வந்திருந்தா. அப்போ வந்து நைட்டுக்கு சென்னா வந்து ஊற போட்டு தான் படுத்திருந்தேன். நான் வந்து என்ன பண்ணேன்னா, இவ வந்து டிஃப்ரெண்ட்டாக கேட்பா அப்படின்றதுனால இடியாப்பமும் சன்னா கிரேவி மாதிரி கொஞ்சம் வந்து தண்ணியாக வச்சுட்டோம்னா அப்படி ஊற்றி சாப்பிட்றதுக்கு அவளுக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால அதுதான் பண்ணலாம் அப்படின்ட்டு ஊற போட்டிருந்தேன். காலையில் பார்த்தீங்க அப்படின்னா அவ வந்து பூரி கேட்டுட்டா. ஏன்னா வந்து ஹாஸ்டலில் ஒரு நாள் தான் பூரி போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பூரி கேட்டா. ஆனால் வந்து சைடிஷ் வந்து உன்னோட இஷ்டமா எதுனாலும் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லியிருந்தா. ஏன்னா நான் பூரி சப்பாத்திக்கு பண்ணுற சைடிஷ் எல்லாமே அவளுக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். அப்புறம் வந்து சென்னா கிரேவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பிளான் பண்ணியிருந்தேன். இன்னொன்று வந்து பூரி கிழங்கு வந்து கொஞ்சம் நிறையா பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நைட்டுக்கு வந்து தோசை மாவு இருந்துச்சு. அதை வந்து மசால் தோசை மாதிரி பண்ணி கொடுத்துடலாம். ஒரு ரெட் சட்னி மட்டும் அரைச்சிட்டு அதில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மசால் தோசை மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூரி கிழங்கு நிறையா பண்ணியிருந்தேன். சென்னா கிரேவியும் பண்ணியிருந்தேன். ஆனால் உல்டாவாக பார்த்தீங்கன்னா சென்னா கிரேவி வச்சுட்டு எல்லாம் பூரி கிழங்கு நிறைய எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்க்க கொஞ்சம் சிரிப்பாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் கொஞ்சம் மசால் இருந்துச்சு. நைட்டுக்கு அந்த மசால் தோசை போட்டுட்டு சென்னா கிரேவியும் கொஞ்சம் தேங்காய் சட்னியும் வச்சு செஞ்சு கொடுத்துட்டேன்.